தாவேக ஆட்சியில் சத்தம் இல்லாமல் மின் கட்டணம் 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் திமுக பற்றி பொய்யான செய்திகளை பரப்பி மக்களை ஏமாற்றி தாவேக ஆட்சிக்கு வந்துவிட்டதாக கடிந்துரைத்துள்ளார். வந்தவுடனே ஒரு உத்தரவு போட்டார் தெரியுமா? ஈபி கட்டணம் 500 யூனிட்டுக்கு கீழே உபயோகப்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் கம்மின்னு சொன்னாரு. கணக்கு போட்டு பாத்தீங்களா? எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? சத்தம் இல்லாம இன்னைக்கு 2 மடங்காக விலை ஏற்றப்பட்டுள்ளது. ஈபி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கணக்கு போட்டு பாருங்க எல்லாரும். உங்களுக்கு 100 யூனிட் தளபதியார் ஆட்சியில குறைக்கும் போது எவ்வளவு இருந்தது கட்டணம், இப்ப எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சத்தம் இல்லாமல் ஈபி கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு 2 மடங்காகப்பட்டுள்ளது ரேட்டு. இப்ப 4 ரூபா 50 பைசா, அன்னைக்கு 2 ரூபா 40 பைசா, இன்னைக்கு 4 ரூபா 50 பைசா. கரெக்ட். என்ன பண்ணீங்க நீங்க? பொய்யான செய்தி, திமுக பத்தி பொய்யான செய்தியை பரப்பி மக்களை ஏமாத்தி இந்த ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அதுதான் உண்மை. நடக்கிற குற்றச்சாட்டுக்கு எல்லாம் திமுக தான் காரணம் பேசுறீங்க. ஏங்க, அவங்க ஏற்பாடு பண்ண கூட்டம், அங்க மாவட்ட செயலர் ஏற்பாடு கூட்டத்துல கரூர்ல இறந்த அந்த 41 பேருக்கு திமுக குற்றச்சாட்டு சொல்றாங்க. எப்படி சொல்றீங்க? இந்த கூட்டம் போட்டிருக்கோம், இன்னைக்கு கூட்டத்துல ஒரு அசம்பாவிதம்னா கருணாநிதி தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு, திமுக தான் பொறுப்பு. ஆகவே அதுதான் நம்ம போலீஸ்ல எழுதி கொடுத்து தான் அனுமதி வாங்குறோம். என்ன ஒரு இதுனாலும் அசம்பாவிதனாலும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லி தான் அனுமதியே வாங்குறோம். ஆனா அப்படி கரூர்ல நடந்த அந்த 40 பேர் இறந்ததுக்கு திமுக குற்றச்சாட்டு சொல்றீங்களே எப்படி?